அவ்வளவு தூரம் கார் ஓட்டு வந்த டயர்டு கூட தெரியல. இந்த ஏற்காடு ஊட்டி கூலிங்க விட ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஏன் தெரியுமா? கேளுங்க ஏன்னு. ஏன்னா இந்த ஏற்காடுல தான் நீங்க இருக்கீங்களே. ஐயோ ஐயோ, சிரிப்பு வரலையா? உங்களை சிரிக்க வைக்க தான் இதை சொன்னேன். சரி, எதுக்கு நின்னுக்கிட்டு? வாங்க உக்காருங்க. மேடம் உக்காருங்க மேடம். ஹாய் சார். வெல்கம் சார். ஆல்ரெடி ரூம் புக் பண்ணியிருக்கோம். கார்த்திக் ஃப்ரம் கோபி. ஓகே சார். சார், ரூம் நம்பர் 516. 516 சார். தேங்க்யூ. வெல்கம் சார். வாங்க. சரிதான் சார் உங்க ரூம். சரிம்மா, நீங்க ஃப்ரெஷ் ஆயிக்கங்க. நான் நிலாவையும் ஆமாவையும் அவங்க ரூம்ல விட்டு வந்துடுறேன். சரி வா கவின், உள்ள போலாம். இல்ல படி, நான் அப்பா கூட போறேன். சரி விக்ரம், இவனையும் கூட்டிட்டு சரி வா வாடா. வா வாங்க சார். மேடம் கொடுங்க மேடம். என்ன நிலா, ரெசார்ட் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு அங்கிள். நிலாவுக்கு பிடிச்சிருக்குன்னா இப்பதான் எனக்கு ஹாப்பியாவே இருக்கு. எங்கடா போற? ரெஸ்டாரண்ட சுத்தி பார்க்க போறேன். நிலாவை பார்க்க பார்க்க ஒரு குழந்தை இப்படி எல்லாம் இருக்க முடியுமான்னு ஆச்சரியமா இருக்குமா. ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப கியூட். இப்படி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு நிலாவோட பேரண்ட்ஸ் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்னம்மா, நான் அதான் தப்பா சொல்லிட்டேனா? ஐயோ, ரொம்ப ரொம்ப சரியா சொன்னீங்க. சரிம்மா, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு கூப்பிடுங்க. நிலாவையும் கவினையும் கொஞ்சம் பாத்துக்கங்க. குழந்தைங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், அவங்கள நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா, அப்ப நான் என் ரூமுக்கு போறேன். சரி. அண்ணா, இந்த ரூம் தான் நினைக்கிறேன். வா. ஏன் சின்னதா, பெரிய தானும் ரம்யாவும் எந்த ரூம்ல இருக்கிறதா சொன்னாங்க? ரூம் நம்பர் 510. சூப்பர், நம்ம ரூம் பக்கம் தானா? ஆமாம் புளி முட்டை. நாம ரெண்டு பேரும் ஒரு குளியல போட்டு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு அந்த ரூம் பக்கம் போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வரலாம். வா. சரிங்க சின்னதா. மேடம், உங்ககிட்ட நான் ஒரு சொல்ல மறந்துட்டேன். குடும்பம், வேலை, ப்ரெஷரு இது எல்லாத்தையும் கோபிச்செட்டிப்பாளையத்திலே விட்டுருங்க. ஏன் சொல்றேன்னா, இங்க நம்ம ரெண்டு பேரும் பேசுறதுக்கு, அதாவது மனவிட்டு பேசுறதுக்கு, சந்தோஷமாவும் இருக்கிறதுக்கு, அதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம். இருக்குல்ல இந்த இடம், இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறோம். அதனால இதுதான் மையப்புள்ளி. இந்த மையப்புள்ளியில நம்ம சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும். இந்த மையப்புள்ளியில பல வகை கோலங்களை போட்டு கலர் பொடிய கலர் கலரா தூவி நம்ம வாழ்க்கைய கோலாகலமா ஆக்கணும். ஓகேவா?
சரவணன், ஆ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். என்னங்க நீங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன்லாம் இல்லைங்க. நான் ட்ரெஸ் மாத்துற வரைக்கும் கொஞ்சம் வெளியில போங்க. ஆ? ஏங்க ஹனிமூனுக்காக வந்துட்டு கட்டின புருஷனை வெளில அனுப்புறீங்க? உங்களுக்கு ஏன் நியாயமா இருக்கும், நீங்களே சொல்லுங்களேன். ம்? ஹனிமூனுக்கு வந்தா எப்பவும் அதே மூட்ல தான் இருப்பாங்களா? கொஞ்சம் வெளியில போறீங்களா ப்ளீஸ்? ஹனிமூனுக்கு வந்தா எப்பவுமே ஒரே மூட்ல தான் இருப்பாங்க. வேற வேற மூட்ல இருக்குது. நான் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கிறேன். சரவணன், சரிங்க, புரிஞ்சுச்சுங்க. வெளில போன அவ்வளவுதானே. நீங்க ரெடி ஆகுங்க, நான் வெளியே போறேன். தாங்க போறேன். தாலியும் கட்டிட்டேன், மேடமுக்கு புருஷனும் ஆயிட்டேன். ஆனா ட்ரெஸ் மாத்தும் போது மட்டும் வெளில போன்னு சொல்றாங்களே. ஏன் தேவடா, இது உனக்கே நல்லா இருக்குதா? அலமேலும் மங்கா ஜாலியா இருக்கிற, ஆனா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாம பண்ணிட்டியே. ஆமா, எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதான் பாட்டி, ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் சிக்கிருக்கு, முடிச்சுட்டு வரேன். வாடா மவன. ச்சே, லைஃப்ல எவனை இன்னொரு தடவை பார்க்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனோ அவனையே பாக்குற மாதிரி இந்த ரெசார்ட்ல, அதுவும் இந்த ரூம் எடுத்து தொலைச்சிட்டேனே. ஏய், இப்ப யாரடா இன்டைரக்டா பேசிட்டு இருக்க? வர 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 வர. என்னது இன்டைரக்டாவா? நெத்தியில அடிச்ச மாதிரி இதை விட டைரக்டா சொல்லவே முடியாது. இதுவே உனக்கு இன்டைரக்டா? டேய், உனக்கு கொழுப்பு ஜாஸ்தியா இருக்குடா. இல்லையே, போன வாரம் கூட ஃபுல் பாடி செக்அப் பண்ணனே. கொழுப்பு, சுகரு, பிரஷரு எதுவுமே இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துருச்சு. அதுவா, மிஷின் ரிப்பேரா இருந்திருக்கும், அதனாலதான் அப்படி வந்திருக்குது. ஆமா, இருக்கலாம். இன்னொரு வாட்டி ஏதாவது ஓவரா பேசின நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. ஐய, நீ டென்ஷன் ஆகிறத பார்த்தா அந்த மூணுமே பெர்மனண்டா ஓம் பாடியில இருக்கும் போல இருக்கே. டேய், என்ன நீ அடி வாங்குறதுக்கே வந்திருக்கியா? அடியா? அப்பப்பா, உன்னெல்லாம் நான் வர வழியிலே சுளுக்கு எடுத்திருப்பேன். உன் கூட உன்னோட 2 குழந்தைங்க வந்ததேன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை ஹீரோவா அங்க விட்டேன். இதுக்கு மேலே நீ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண, நான் ஹீரோவா என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியாதுல்ல. ஒழுங்கு முறையா ஊர் போய் சேர்ப்போ. டேய், நானும் என் கூட 2 சின்ன குழந்தைங்க இருந்ததுனால தான் உன்னை போனா போதுன்னு விட்டேன். இல்லனா ஏற்காடுக்கு நீ கார்ல வந்திருக்க மாட்ட, ஆம்புலன்ஸ்ல தான் வந்திருப்ப. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க?